ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகம் முன்பு ராகுல் காந்தியின் உருவ பொம்மையை எரித்து பாரதிய ஜனதா இளைஞர் அணியினர் போராட்டம். புதுச்சேரியில் பரபரப்பு. 4 மையங்களில் நடைபெறவுள்ள துணை ஆய்வாளருக்கான எழுத்துத் தேர்வு. 1317 பேர் எழுத உள்ளதாக தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி தகவல். திறமையான இளைஞர்களை வரவேற்க அரசு தயாராக உள்ளது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பெருமிதம். சட்டசபை தேர்தல் எதிரொலி. புதுச்சேரி, காரைக்காலில் 17 காவல் ஆய்வாளர்கள் அதிரடியாக இடமாற்றம். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகம் முன்பு ராகுல் காந்தியின் உருவ பொம்மையை எரித்து பாரதிய ஜனதா இளைஞர் அணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. டெல்லியில் செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்பதற்காக பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் இந்தியா வந்துள்ளனர். இந்நிலையில் டெல்லி உச்சி மாநாட்டில் இளைஞர் காங்கிரசார் அரை நிர்வாணமாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தை கண்டித்து பாஜக இளைஞர் அணியினர் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி மாநில பாஜக இளைஞர் அணி தலைவர் ஆடலரசன் தலைமையில் நிர்வாகிகள் வைசியால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகம் முன்பு திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் தாங்கள் எடுத்து வந்திருந்த ராகுல் காந்தியின் உருவ பொம்மையை பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரித்து கோஷமிட்டனர். பின்னர் அவர்கள் அங்கிருந்து சென்றனர். இதுகுறித்து காங்கிரஸ் அலுவலகத்தில் இருந்த நிர்வாகிகள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் பெரியகடை காவல்துறை ஆய்வாளர் ஜெய்சங்கர், துணை ஆய்வாளர் முருகன் மற்றும் காவல்துறையினர் விரைந்து வந்து எரிந்து கொண்டிருந்த உருவ பொம்மையை தண்ணீர் ஊற்றி அணைத்தனர். இந்த சம்பவத்தை அறிந்த காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கட்சி அலுவலகத்தில் திரண்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பானது. இந்த பதற்றத்தை தொடர்ந்து அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாமல் இருக்க காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தட்டாஞ்சாவடியில் உள்ள பாஜக அலுவலகத்திலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகம் முன்பு ராகுல் காந்தியின் உருவ பொம்மையை எரித்து பாரதிய ஜனதா கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பிப்ரவரி 22ஆம் தேதி துணை ஆய்வாளர் பணிகளுக்கான எழுத்துத் தேர்வு 4 மையங்களில் நடைபெறவுள்ளது. புதுச்சேரி அரசு தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி பங்கஜ்குமார் ஜா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள துணை ஆய்வாளர் பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு புதுச்சேரியில் 4 மையங்களில் பிப்ரவரி 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது என்றும், முதல் தாள் காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரையும், 2ஆம் தாள் மதியம் 2:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரையும் நடைபெறவுள்ளதாகவும், இந்த தேர்வுகளை 1317 பேர் எழுதவுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். விண்ணப்பதாரர்கள் நுழைவு சீட்டில் குறிப்பிட்டுள்ள தேர்வு மையத்தில் மட்டுமே தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், நுழைவு சீட்டில் பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்தை உரிய இடத்தில் ஒட்டி கையொப்பமிட்டு எடுத்து வர வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் விண்ணப்பதாரர்கள் நுழைவு சீட்டுடன் தங்களின் ஆதார், வாக்காளர் அட்டை, ஓட்டுநர் உரிமம், பாஸ்போர்ட், வருமான வரி, பான் கார்டு ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றின் அசலை கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என்றும், தேர்வர்கள் உரிய நேரத்திற்கு முன்னரே தேர்வு மையத்திற்கு வருமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தேர்வு மையத்தின் நுழைவு வாயில் காலை 9:30 மணிக்கும் மதியம் 2 மணிக்கும் மூடப்படும் என்றும், அதன் பின்னர் வரும் தேர்வர்கள் மையத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்வர்கள் எலக்ட்ரானிக் சாதனங்கள் கொண்டுவர தடை செய்யப்பட்டுள்ளது என்றும், தேர்வு மையங்களில் செல்போன், இன்டர்நெட் சேவைகளை தடுக்க ஜாமர் கருவிகளும், அனைத்து அறைகளிலும் கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை நுழைவு சீட்டினை பதிவிறக்கம் செய்யாதவர்கள் உடனடியாக recruitment.py.gov.in என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் தேர்வின் போது முறையற்ற வழிகளை பயன்படுத்துவதை கண்டறியப்பட்டால் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு தேர்வுகளில் பங்கேற்க தடை உள்ளிட்ட கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
புதுச்சேரியில் திறமையான இளைஞர்களை வரவேற்க அரசு எப்போதும் தயாராக உள்ளதாக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மகளிர் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற இருநாள் வேலைவாய்ப்பு முகாம் துவக்க விழாவில் சிறப்பு அழைப்பாளராக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்தார். தொடர்ந்து பேசிய அவர், போட்டி நிறைந்த இன்றைய உலகில் கல்வி மட்டுமே போதாது என்றும், கல்வியுடன் திறன் மேம்பாட்டும் நம்முடைய இளைஞர்களுக்கு தேவை என்றும், செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் உற்பத்தி, சேவை பிரிவு என்று எல்லா துறைகளிலும் திறமையான மனித வளம் தேவைப்படுவதாக தெரிவித்த அவர், புதுச்சேரி மாநிலம் ஒரு உயர்கல்வி கேந்திரமாக வளர்ந்துள்ளது என்றும், இந்த கல்வி நிறுவனங்களில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் 30,000 மாணவர்கள் படிப்பை முடித்துவிட்டு வெளியே வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இவர்கள் அனைவருக்கும் அரசு துறைகளில் வேலை கிடைப்பது என்பது இயலாத காரியம் என்றும், பிரதமர் நரேந்திர மோடியின் முயற்சியால் தேசிய அளவில் நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாம்களில் மத்திய அரசு துறைகளில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும், புதுச்சேரியில் அரசு துறைகளில் நீண்ட காலமாக காலியாக இருந்த பணியிடங்கள் தற்போது நிரப்பப்பட்டு வருவதாகவும், நேரடி நியமனம் மூலமாக இதுவரை 4,000 இளைஞர்களுக்கு அரசு வேலை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் 1000 பணியிடங்களை நிரப்புவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்த துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், திறமையான இளைஞர்களை வரவேற்க அரசு எப்போதும் தயாராக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் அரசு வேலைக்காக மட்டுமே காத்திருக்க முடியாது என்றும், அதே நேரத்தில் தனியார் நிறுவனங்கள், பிற அமைப்புகள் மூலமாக அவர்களுக்கு வேலைவாய்ப்புக்கான சூழலை உருவாக்கி தருவது அரசின் கடமை என்றும், அதன் ஒரு பகுதியாக தான் இந்த வேலைவாய்ப்பு முகாம் மற்றும் தொழில் பயிற்சி, திறன் மேம்பாட்டு ஆகியவை எல்லாம் அடங்கும் என்றும் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 17 ஆய்வாளர்கள், 29 துணை ஆய்வாளர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் சட்டப்பேரவைத் தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ளது. ஏற்கனவே தேர்தல் துறையானது அரசின் பல்வேறு துறைகளில் 3 ஆண்டுகளுக்கு மேல் ஒரே இடத்தில் பணியாற்றும் அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய உத்தரவிட்டது. அதன்படி புதுச்சேரி காவல்துறையில் 17 ஆய்வாளர்கள், 29 துணை ஆய்வாளர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஆய்வாளர்கள் தனசேகரன் முத்தியால்பேட்டையில் இருந்து ஆயுதப்படைக்கும், தனசெல்வம் ஐஜி செயலாளர் பொறுப்பில் இருந்து முத்தியால்பேட்டைக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சபாநாயகர் பாதுகாப்பு அதிகாரி பிரபாகரன் கலால்துறைக்கும், பாலமுருகன் கோரிமேட்டில் இருந்து சபாநாயகர் பாதுகாப்பு அதிகாரியாகவும், நாகராஜன் கிழக்கு போக்குவரத்தில் இருந்து கோரிமேட்டிற்கும், ஏழுமலை சிபிசிஐடியில் இருந்து வன்கொடுமை தடுப்பு பிரிவுக்கும், கண்ணன் முதலியார்பேட்டையில் இருந்து சிபிசிஐடிக்கும், ஆறுமுகம் அரியாங்குப்பத்தில் இருந்து முதலியார்பேட்டைக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் கிட்லா சத்யநாராயணன் ஆயுதப்படையில் இருந்து அரியாங்குப்பத்திற்கும், வெங்கடாச்சலபதி லஞ்ச ஒழிப்பு பிரிவில் இருந்து கிழக்கு போக்குவரத்திற்கும், புருஷோத்தமன் காரைக்கால் டவுனில் இருந்து லஞ்ச ஒழிப்பு பிரிவிற்கும், அறிவு செல்வம் கலாத்துறையில் இருந்து காரைக்கால் டவுனுக்கும், மார்த்தி கோட்டுச்சேரியில் இருந்து ஆயுதப்படைக்கும், ராமு லஞ்ச ஒழிப்பு துறையிலிருந்து கோட்டுச்சேரிக்கும், லெனின் பாரதி திருநள்ளாற்றிலிருந்து திருப்பட்டினத்திற்கும், பிரவீன்குமார் காரைக்கால் உளவு பிரிவில் இருந்து திருநள்ளாற்றுக்கும், மரி கிறிஸ்டியன் பால் திருப்பட்டினத்திலிருந்து காரைக்கால் கடலோர காவல் படைக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 29 துணை ஆய்வாளர்களும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை புதுச்சேரி காவல்துறை தலைமையக கண்காணிப்பாளர் மோகன்குமார் பிறப்பித்துள்ளார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. புதுச்சேரியில் உள்ள படித்த இளைஞர்களுக்கு அதிக ஊதியத்தில் வேலை வழங்கிட வேண்டும் என்று அமைச்சர் நமச்சிவாயம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். லாஸ்பேட்டையில் உள்ள மகளிர் பொறியியல் கல்லூரியில் பிப்டிக் நிறுவனம் மற்றும் மாபோய் அறக்கட்டளை இணைந்து நடத்தும் திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு முகாமில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர், பிரதமர் கடந்த 2021 புதுச்சேரிக்கு வந்தபோது புதுச்சேரியை பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்றுவோம் என்று தெரிவித்தார். அந்த இலக்கை நோக்கித்தான்
தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு செயல்பட்டு வருவதாகவும் அதன்படி மாணவர்களுக்கு அரசு பல்வேறு வாய்ப்புகளை ஏற்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். அரசின் பல்வேறு துறைகளில் கடந்த 15 ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் இருந்த 5000த்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை அரசு நிரப்பியுள்ளதாகவும் இளைஞர்களுக்கு வேலை மற்றும் அரசு ஊழியர்களுக்கு உரிய பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளதாகவும் சாலை, குடிநீர், மின்சார வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு மேம்பாலம் கட்டும் பணிகள் நடந்து வருவதாகவும் தெரிவித்தார். மகளிர் உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை மற்றும் பெண் குழந்தை பிறந்தால் வங்கியில் 50,000 ரூபாய் டெபாசிட் செய்யும் திட்டம் என அனைத்து திட்டங்களும் சிறப்பாக செயல்படுத்த வருவதாகவும் மேலும் புதுச்சேரியில் படித்தவர்களுக்கு உரிய வேலைவாய்ப்பை உருவாக்கித் தர வேண்டும் என்ற பல்வேறு நிறுவனங்களை அணுகி இந்த முகாம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதில் தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு வரும் மார்ச் 1ஆம் தேதி புதுச்சேரிக்கு வருகை தரும் பிரதமர் மோடி மூலம் பணியாணை வழங்க துணைநிலை ஆளுநர் வழியாக பிரதமர் அலுவலகத்திற்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் 5000த்திற்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்களில் காலி பணியிடங்கள் உள்ளதாகவும் புதுச்சேரி இளைஞர்களுக்கு அதிக ஊதியத்தில் வேலை வழங்க வேண்டும் என இங்கு வந்துள்ள நிறுவனங்களின் அதிகாரிகளை தான் கேட்டுக் கொள்வதாகவும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். வருகின்ற மார்ச் 1ஆம் தேதி மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் நம்முடைய புதுவை மாநிலத்திற்கு மீண்டும் வருகை தர இருக்கின்றார். அப்படி அவர் வருகை தருகின்ற பொழுது யாரெல்லாம் இந்த நேர்முக தேர்விலே வெற்றி பெறுகிறார்களோ, தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்களோ அவர்களுக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் அவருடைய கையால் அந்த வேலையுடைய ஆணையை கொடுப்பதற்கான ஒரு முன்மொழிவும் இன்றைக்கு புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் நடைபெற்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சிறப்பு செயல் வீரர்கள் கூட்டத்தில் கட்சி பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் கலந்து கொண்டு கட்சியினருடன் ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலை எதிர்கொள்வது குறித்து சிறப்பு செயல் வீரர்கள் கூட்டம் முத்தியால்பேட்டை பெருமாள் கோவில் வீதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு செயல் வீரர்கள் கூட்டத்தில் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளரும் புதுச்சேரி மாநில ஒருங்கிணைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெகத் ரட்சகன், புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா ஆகியோர் கலந்து கொண்டு கூட்டத்தில் எதிர்வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் முத்தியால்பேட்டை தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றிக்கும் புதுச்சேரியில் திராவிட மாடல் அரசு அமைய செயல் வீரர்களுக்கு ஆலோசனைகளையும் வழங்கினர். இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் மாநில திராவிட முன்னேற்றக் கழக அவைத்தலைவர் SP சிவக்குமார், பொருளாளர் சட்டப்பேரவை உறுப்பினருமான செந்தில்குமார், மாநில துணை அமைப்பாளர் தைரியநாதன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் கோபால், ஆறுமுகம், கதிர்காமம் தொகுதி பொறுப்பாளர் வடிவேல் உட்பட முத்தியால்பேட்டை தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ஆதித்ய வித்யாசரம் உறைவிட பள்ளி மாணவர்கள் IIT JEE முதல்நிலை தேர்வில் புதுச்சேரி மாநில அளவில் முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளனர். அகில இந்திய அளவில் நடைபெற்ற IIT JEE முதல்நிலை தேர்வில் 13,55,293 மாணவர்கள் பங்கேற்றனர். இந்த தேர்வின் முடிவானது கடந்த 16ஆம் தேதி வெளியிடப்பட்ட நிலையில் IIT JEE முதல்நிலை தேர்வில் பங்கேற்ற புதுச்சேரி ஆதித்ய வித்யாசரம் உறைவிட பள்ளி மாணவர் கார்த்திகேயன் 99.963% பெற்று புதுச்சேரி அளவில் முதலிடம் பிடித்து மாநிலத்திற்கும் பள்ளிக்கும் பெருமை சேர்த்துள்ளார். மேலும் மாணவர்கள் கிரீஷ், தனேஷ், சாய் பிரேம், பிரீத்திஷ், அபினவ், தருண்ராஜ், மாணவி கீர்த்தி ஆகியோர் 99.9% பெற்று சாதனை புரிந்துள்ளனர். அதிகபட்சமாக 99.9%, அதற்கு மேல் 5 மாணவர்களும் 99.5%க்கு மேல் 8 மாணவர்களும் 95.0%க்கு மேல் 45 மாணவர்களும் 90%க்கும் மற்றும் அதற்கு மேல் 72 மாணவர்களும் மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர். அவர்களை ஆதித்யா பள்ளி நிறுவனர் ஆனந்தன், பள்ளி தாளர் அசோக் ஆனந்த், ஸ்ரீவித்ய நாராயணா அறக்கட்டளை டிரஸ்டி அனுதா பூனமல்லி, பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் பாராட்டினர். பள்ளி நிறுவனர் கூறும்போது, இந்த ஆண்டு ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் 19 பேரும், இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் 16 பேரும், அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரியில் 68 பேரும், IIT-யில் 15 பேர், NIT-யில் 35 பேர், IISER-இல் 1, CMA ஃபவுண்டேஷனில் 169 பேர், CA
CMA இன்டரில் 110 மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர் என்றும் பள்ளியில் மருத்துவம், பொறியியல், வர்த்தகம், பட்டய கணக்காளர் ஆகிய நுழைவுத் தேர்வுகளுக்கு நீட், JEE, ஜிப்மர், CA பயிற்சி 6ஆம் வகுப்பு முதலே மாணவர்களுக்கு கற்பிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,600 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,810 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ். 23ஆம் ஆண்டு இனிய தொடக்கத்துடன் வெள்ளி விழாவை நோக்கி வீரநடை போடும் AMN TV 2020 டிஜிட்டல் தளத்தில் அடியெடுத்து வைத்த AMN யூடியூப் நியூஸ் சேனல் புதுச்சேரி, பிரான்ஸ் மற்றும் உலகமெங்கிலிருந்தும் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்களுடன் 3 கோடி பார்வையாளர்களை கடந்து அனைவரின் ஏகோபித்த ஆதரவுடன் உள்ளூர் தொலைக்காட்சிகளிலேயே அதிக சப்ஸ்கிரைபர்களுடன் நம்பர் 1 நியூஸ் சேனலாக உங்கள் முன் AMN TV பாண்டிச்சேரி யூடியூப் சேனல். எங்களின் இந்த சாதனைக்கு உறுதுணையாயிருக்கும் நேயர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. AMN யூடியூப் சேனல், இது நம்ம ஊரு சேனல்.